ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அஜய். நான் ஒரு அரசியல்வாதி இல்ல, ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சாதாரண மகன். நேற்று அமெரிக்கால பாராளுமன்றத்துல 215க்கு 208 ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? ஜனாதிபதி ட்ரம்ப் காங்கிரஸ் கிட்ட கேட்காம ஈரான் மேல போர் பண்ணாதன்னு ஒரு வேண்டும். நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, அந்த போர் நடக்கிற இடம் ரொம்ப தூரம் இல்ல, அது வீட்டு அடுப்பங்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. கடந்த 4 மாசமான ட்ரம்ப் ஈரான் மேல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அணு ஆயுதத்தை அடிப்பேன்னு சொல்லி இஸ்ரேலோட சேர்ந்து தாக்கினாரு. ஆனா பலன் என்ன? ஹவுஸ் ஆர்ம் சர்வீஸ் கமிட்டியில இருக்கிற அடம் ஸ்மித் இன்னைக்கு சொல்றாரு, எந்த லட்சியமும் நிறைவேறல, ஈரானோட யுரேனியம் அகல, ஆட்சி மாறல, ஈரான் இன்னும் கோபமா இருக்கு. 1973 வந்த வார் பவர்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு விதி சொல்லுது, ஜனாதிபதி தனியா 60 நாளைக்கு மேல போர் பண்ண முடியாதுன்னு காங்கிரஸ் அனுமதி வேணும். ட்ரம்ப் மார்ச் 2 கடிதம் அனுப்புறாரு. மே 3 காலக்கெடு முடிஞ்சது, ஆனா போர் இன்னும் நிக்கல. அதனாலதான் ஜனநாயக கட்சியை சேர்ந்த கிரெகோரி மீக்ஸ் இது சட்டவிரோதமான போர்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாரு. 215 பேர் ஆதரிச்சாங்க. ட்ரம்ப் இதை தேச விரோத செயல்னு சொல்றாரு. ஒயிட் ஹவுஸும் வெளியுறவு கொள்கை ஜனாதிபதி அதிகாரம்னு சொல்லுது. ஆனா ஒரு கேள்வி, அதிகாரத்துக்கு மேல பொறுப்பு இல்லையா? இப்போ நீங்க யோசிக்கலாம், அது அமெரிக்கா, நமக்கு என்னன்னு. நான் சொல்றேன், நமக்கு இருக்கு. முதல்ல ஈரான் பக்கத்துல ஹார்மோஸ் நீரின வழியா உலக பெட்ரோல்ல 20% போகுது. அங்க ஒரு பிரச்சனை வந்தா பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறுனா சாமான் விலை ஏறும். ரெக்கோரி மீக்ஸ் பாராளுமன்றத்திலேயே சொன்னாரு, மக்கள் பெட்ரோல் ஸ்டேஷன்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் அதிகம் கட்டுறாங்க வரிய. அது கட்டுறது நானும் தான், நீங்களும் தான். 2வது, பணம் எல்லாம் நம்ம வரி பணம் தான். அந்த பணம் கல்விக்கோ வேலை வாய்ப்புக்கோ போகாம போருக்கு போகுது. நாளைக்கு நம்மளோட தம்பி ஒரு BA படிச்சுட்டு வீட்டுல இருப்பாண்டா, அது எந்த வகையில? யாரோ ஒரு தாயோட பிள்ளை. போர் என்பது டிவி நியூஸ் இல்ல, அது யாரோ ஒரு வீட்டுல இருக்கிற குழந்தையோட ஓசை. அந்த ஓசை எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இந்த இருட்டுல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ட்ரம்ப் சேர்ந்த குடியரசுக் கட்சியில இருந்த 4 பேர் கட்சியை மீறி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போர் பிரகடனம் செய்யறது அதிகாரம் காங்கிரஸுக்கு மட்டும்தான் அரசியலமைப்பு சொல்லுது. ஆனா இது இன்னும் சட்டமாகல, செனட்ல போகணும், ட்ரம்ப் ஓட் பண்ணலாம். அதனால நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இந்த 4 மாச போரால ஈரான் அணு ஆயுதத்தை கைவிட்டுச்சா? இல்ல பிராந்தியம் அமைதியா இருந்துச்சா? இல்ல அப்போ கிடைச்சது என்ன? பிணம், கடன், வெறுப்பு. ஒரு குடும்ப பிரச்சனை வந்தா முதல்ல பேசுறோமா இல்ல கத்தி எடுக்கிறோமா? பேசுங்க. முடிக்கிறேன். என்னன்னா, நான் ட்ரம்புக்கு எதிரி இல்ல, என் எதிரி போதான், என் எதிரி பசிதான். நான் ஒரு குடிமகன், என் வேலை ஏன்னு கேட்கிறது. 215 பேர் அதை கேட்டாங்க. அந்த 215 குரல் என் குரல். சட்டமாகுமோ தெரியாது, ஆனா நாம பேசாம இருந்தா நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல போர் வரும். என் மகன் அப்பா ஏன் சண்டைன்னு கேட்டா தெரியலன்னு சொல்ல மாட்டேன், கேள்வி கேட்டேன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் கேளுங்க. ஏன்னா மௌனம் என்பது சம்மதம். ஜனநாயகம் நம்ம பொறுப்பு. நன்றி. நான் உங்கள் அஜய்.